ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். அலுத்கம மற்றும் பேருவளை ஆகிய பிரதேசங்களுக்கு தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம். சட்டத்தை கையில் எடுக்க எவருக்கும் இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. எரிபொருள் மானியம் கோரி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில். மேலும் பல உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டுச் செய்திகளுடன் கலையகத்தில் பிரசாந்த் ராஜ் மற்றும் சந்திரிகா ஆறுமுகம். நன்றி அருண். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். பேருவளை மற்றும் அலுத்கம ஆகிய பிரதேசங்களில் ஏற்பட்ட அமைதியின்மை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று பிற்பகல் 2 தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த 40 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அலுத்கம பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் ஏற்பட்ட அமைதியின்மை இன்று காலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட காட்சிகளை நாம் அங்கு சென்ற போது அவதானிக்க முடிந்தது. போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலக தடுப்பு குழுக்கள் அலுத்கம மற்றும் பேருவளை ஆகிய பிரதேசங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இரண்டு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த 34 பேர் களுத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் பிரதீப் விஜயதுங்க கூறினார். மேலும் 5 கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். காயமடைந்தவர்களில் 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள் போலீஸ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் களுத்துறை வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறினார். அத்துடன் களுத்துறை வைத்தியசாலை வளாகத்தில் தற்போதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த 6 பேர் தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை திடீர் விபத்துக்கள் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில விக்ரமநாயக்க தெரிவித்தார். காயமடைந்தவர்களில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உறுப்பினர் ஒருவரும் அடங்குவதாக அவர் கூறினார். அலுத்கம மற்றும் பேருவளை பிரதேசங்களில் ஏற்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் இன்று முற்பகல் களுத்துறை மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டனர். உறுதியான ஒரு செயற்திட்டம் மூலம் போலீசார் முடிந்தளவு பாதுகாப்பு வழங்குவதாகவும் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதாகவும் உறுதி வழங்கியுள்ளனர். இதேவேளை இன்று முற்பகல் அமைச்சர்களான குமார வெல்கம மற்றும் மேவின் சில்வா ஆகியோர் அலுத்கம நாகந்தலகுட பிரதேசத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர். அலுத்கம மற்றும் பேருவளை பிரதேசங்களில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது 2 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் மாதிபர் என்.கே. இளங்ககோன் தெரிவிக்கின்றார். அலுத்கம மற்றும் பேருவளை போலீஸ் பிரிவுகளில் பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சட்டம் மற்றும் அமைதியை பாதுகாக்க போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு களுத்துறையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் மாதிபர் கூறினார். நாகோடி வைத்தியசாலையில் 39 நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 முஸ்லிம் இனத்தவர்கள் உயிரிழந்துள்ளனர். பிக்கு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலி பிரசாரம் ஒன்று பரவுகின்றது. இது போலியான பிரசாரம் என்பதனை நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டனர். போலீசார், விசேட அதிரடி படையினர், ராணுவம் ஆகியோரை கடமைகளில் ஈடுபடுத்தி பிரதேசத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமலில் இருக்கின்றது. நிலைமை வழமைக்கு வந்ததன் பின்னர் அது தொடர்பில் மீள ஆராயப்படும். சட்டத்தை கையில் எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் எவருக்கும் வழங்காது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். பொலிவியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அலுத்கம பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் ட்விட்டர் தளத்தில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இதனை கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான விசாரணைகளை நடத்துவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அனைவரும் அமைதியாக செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். வதந்தி மற்றும் பொய் பிரசாரம் மூலம் தேவையற்ற பிரச்சினை ஏற்பட முடியும் என்பதால் அனைவரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வெகுசன ஊடகம் மற்றும் தகவல் அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரிதஹேர தெரிவித்துள்ளார்.
ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற சிறு சம்பவங்கள் கூட ஊடகத்துறையின் வல்லமையால் பாரிய சம்பவங்களாக உருவெடுக்கும் நிலை இன்று காணப்படுகின்றது. நேற்று இடம்பெற்ற சம்பவம் அதேபோன்று வேறு சில சம்பவங்கள் தொடர்பில் வதந்திகள் மற்றும் குறுந்தகவல்கள் ஊடாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதால் சமூகத்தில் அனைத்து தரப்பினரும் நெருக்கடியை எதிர்நோக்க நேரிடலாம். செய்தியை நன்கு அறிந்ததன் பின்னர் அது தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு எமது நாட்டின் பொறுப்புமிக்க ஊடக நிறுவனங்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். குறிப்பாக செய்தி அறிக்கையிடலின் போது இனங்களுக்கிடையிலான புரிந்துணர்வு, நாட்டின் இறைமை மற்றும் மத்தியில் உள்ள ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் செய்திகளை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அலுத்கம சம்பவத்தை தடுத்து நிறுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்தார். அவர் சுமத்தும் குற்றச்சாட்டுக்கு போலீஸ் மாதிபரும் பதிலளித்தார். අද යුනිවර්සිටි එකේ ඉඳලා කොල්ලෝ ටිකක් කොටුවට එන්න ගියාම තානම් නියෝගයක් ගන්නවා උසාවියට ගිහිල්ලා. ගිහිල්ලා පෙන්නනවා ඔයගොල්ලන්ට තානම් නියෝගය තියාලා. இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு தயாராகும் போது கோட்டை நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொள்கின்றனர். நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளமையினால் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது என போலீசார் மாணவரிடம் கூறுவர். ஐக்கிய தேசிய கட்சியும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்யும் போது அதற்கு எதிராகவும் தடை உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொள்கின்றனர். இன்று எந்த ஒரு கட்சியினாலும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியாது. எனவே அலுத்கம சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு தடை உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு நாம் கூறினோம். போலீசுக்கு மாத்திரமன்றி இராணுவத்திற்கும் நாம் கூறினோம். அதன் போது எதற்கும் அச்சப்பட வேண்டாம், அனைத்தும் அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளதாகவும் ஆயிரக்கணக்கில் போலீசாரை ஈடுபடுத்தி உள்ளதாகவும் விசேட அதிரடி படையினரையும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தி உள்ளதாகவும் கூறினர். எதுவும் இடம்பெறாது என அவர்கள் தெரிவித்தனர். நேற்று காலை இந்த ஆவணத்தை போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைத்தோம். போலீஸ் மா அதிபருக்கும் அனுர சேனாநாயக்கவுக்கும் நாம் இதனை நேற்று கையளித்தோம். இதனை கையளித்தது மாத்திரமன்றி நாம் போலீசில் முறைப்பாடொன்றையும் செய்தோம். போலீஸ் முறைப்பாட்டிற்கான சீட்டே இது. வியாழக்கிழமை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக நாம் கூறினோம். எனவே ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்தில் ஒன்று கூடுவது சிறந்தது அல்லவெனவும் கூறினோம். அவ்வாறு நிறுத்தாவிடன் அரசாங்கத்திற்கு இதுவே தவறும் இடம் எனவும் நாம் கூறினோம். බුදුබල සමුළුවක් මෙතන තියෙන එක සුදුසු නැත. මේක මෙතනින් නවත්ත ගත්තේ නැත්තම් ආණ්ඩුවට වරදින්නේ තොතනයි කියන එක අපි කියන්න ඕනේ. අපට එවැනි ඉල්ලීමක් ඉදිරිපත් වුණා. නමුත් අපි ඒ වගේ අවස්ථාවක බලන්න ඕන ඒකට තහනම් කිරීමට අපට තියෙන හැකියාව කුමක්ද කියන එක. எமக்கு அவ்வாறான கடிதம் ஒன்று கிடைத்தது. அவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்றை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை நாம் அவதானிக்க வேண்டும். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் குறித்த பகுதியில் உள்ள முஸ்லிம் தலைவர்களுடன் நாம் கலந்தாலோசித்தோம். இந்த நிகழ்வு அமைதியான நிகழ்வு என இரு தரப்பினரும் தெரிவித்தனர். அதனால் இவ்வாறான சமய நிகழ்வொன்றில் பிரச்சனை ஏற்படும் என நாம் சிறிதளவு கூட எண்ணவில்லை. அதற்கான காரணம் இரு தரப்பினரும் உறுதியான நிலைப்பாட்டை வழங்கியிருந்தனர். රැස්වීමකදී ගැටුම්කාරී තත්ත්වයක් ඇතිවීම අපි කොයාකාරයෙන්වත් බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. දෙපාර්ශ්වයම අපට ඒ ගැන හොඳ ස්ථිරතාවයක් තහවුරු කරලා තිබුණ නිසා. இதேவேளை தேசிய சங்க சம்மேளனம் மற்றும் ஜாதிக ஹெல உரிமைய என்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. අපි ජාතික සංඝ සම්මේලනයේ හැටියට මේ සිදුවීම දකින්නේ அலுத்கம சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இடம்பெற்ற விடயமாக மாத்திரம் தேசிய சங்க சம்மேளனம் என்ற வகையில் நாம் இதனை காணவில்லை. பிரபாகரன் உயிரிழந்த பின்னர் இந்த நாட்டில் மீண்டும் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என நாம் நினைத்தோம். பௌத்த சங்கங்கள், அரசியல் கட்சிகள் பேரினவாதம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கின்றனர். எனினும் அந்த சமிஞ்சைகள் குறித்து நிர்வாகிகள் புரிந்து கொள்ளவில்லை. இல்லாவிடின் அதனை அறிந்தும் அறியாதவர்கள் போல் செயற்படுகின்றனர். இறுதியில் என்ன நடக்கின்றது? இந்த நாட்டின் சிங்கள மக்களின் வாக்குகள் மூலம் அதிகாரத்திற்கு வந்தவர்கள் மௌனமாக உள்ளனர். ஒன்று கூடும் உரிமை, பேசும் உரிமை என்பன அனைவருக்கும் சமமானது. அது சிங்கள முஸ்லிம் என்று வேறுபடாது. அதனை நாம் பாதுகாக்க வேண்டும். විශේෂ වෙන්න ඕන නිසා ඒ අයිතිය ආරක්ෂා කරන්න ඕන. අපි බෞද්ධ ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා විශේෂයෙන්ම බොරු ආරංචි වලින් කැළඹෙන්න එපා, බොරු ආරංචි වලට රැවටෙන්න එපා. போலி வதந்திகளை கேட்டு குழப்பமடைய வேண்டாம் என நாம் பௌத்த மக்களிடம் கோருகின்றோம். சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அது ஒரு கவலைக்குரிய சம்பவமாகும். எனவே சமாதானமாகவே பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதனையே ஜாதிக ஹெல உரிமைய என்ற வகையில் நாம் நாட்டு மக்களுக்கு கூறுகின்றோம். சமாதானமான செயற்பாடுகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். குறிப்பாக பௌத்த மக்கள் அதற்காக செயற்பட வேண்டும். அதனை விடுத்து சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு செயற்பட முயற்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. பிரச்சனைகளை அதிகரிக்கும் நோக்கோடு செயற்படும் சக்திகளுக்கு ஏமாற வேண்டாம்.
ஆகவே அமைதியான முறையில் செயற்படுமாறு நாம் முதலில் கேட்டுக்கொள்கின்றோம். சட்டம் அனைவருக்கும் சமமான முறையில் செயற்படுத்தப்படுவதில்லை என மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற நிலைப்பாடே இவற்றுக்கான காரணமாகும். ඇතම් අවස්ථාවල නීතිය සමානව ක්‍රියාත්මක නොවන බව බොහෝ දුරට පිරිස්වලට පුද්ගලයින්ට වැටහි ගියාම அலுத்கம மற்றும் வேறுவழி சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் கருத்து வெளியிடுகின்றனர். 30 வருடங்களாக இடம்பெற்ற நெருப்பு அணைக்கப்பட்ட பின்னர் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ முடியுமான சூழலில் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்கால மேம்பாட்டுக்கு சிறந்தது அல்லவென நியாயமான சமூகத்துக்கான மக்கள் அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரச்சினைகள் ஏற்படும் பொழுது அதனை கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ள வேண்டுமென அவ்வமைப்பின் தேசிய அமைப்பாளர் மாதுலுவாவே சோவித தேரர் கூறியுள்ளார். நியாயத்தை ஏற்படுத்தும் வகையில் விரைவில் தலையிட்டு பக்கச்சார்பற்ற முறையில் செயற்பட வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். මේ ගැටුම දැක්කම අපිට වැටහෙන්නේ මේවැනි දේවල් රටක නොවිය යුතුයි. இவ்வாறான சம்பவங்கள் நாட்டில் ஏற்படக்கூடாது. இந்த நாட்டில் அனைத்தின மக்களும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். எனவே இது போன்ற சம்பவங்களுக்கு இடமளிக்க வேண்டாம். சிறு சம்பவங்கள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியும். சிலர் அரசியல் லாபம் பெற முயற்சி செய்கின்றார்கள். சிலவேளை இந்த சம்பவங்கள் இவ்வளவு தூரம் செல்வதற்கு சில அரசியல் சூழ்ச்சியாளர்கள் தொடர்பட்டிருக்க முடியும். எனவே இதனை மறந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். මැදිහත් වෙලා සිටීම වෙන්න පුළුවන්. ඒකේ තේරුම් අරගෙන අපි රටේ ජනතාවගෙන් සාමකාමී ජනතාවගෙන් ඉල්ලා සිටින්නේ මෙවැනි දෙයක් ජෝඩි කියන්න දෙන්න එපා. මේක අමතක කරලා ඉදිරියට සමගියෙන් ජීවත් වෙන්න කියලා. அலுத்கம மற்றும் வேறுவலை பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மையை அமெரிக்கா கண்டித்துள்ளது. சட்ட ஒழுங்கை பேணி மக்களின் உயிர்களையும் வழிபாட்டு தலங்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி அதற்கு பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. வன்முறைகளை தவிர்த்து பொறுமை காத்து சட்டவாட்சியை மதித்து நடக்குமாறும் அமெரிக்கா இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளது. வன் செயல்கள் ஏற்படும் வகையில் மேடை அமைத்துக் கொடுத்த அரசாங்கம் மீது மக்கள் மிக ஆவேசத்துடன் இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் குறிப்பிடுகின்றார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அலுத்கம போலீஸ் பிரிவின் பல பாகங்களில் ஏற்பட்டிருக்கிற அனர்த்தங்கள், அசம்பாவிதங்கள் இவை தொடர்பாக அந்த பிரதேசத்து மக்களை நாங்கள் நேரில் சந்தித்த போது நடந்த அனர்த்தங்களையும் அசம்பாவிதங்களையும் உயிரிழப்புகளையும் நேரில் போய் பார்த்த போது மக்களுடைய விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலையில் முஸ்லிம் காங்கிரசின் தலைமை இருக்கிறது. இந்த நாட்டின் நீதி அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்தின் அங்கமாக இருந்து கொண்டு தங்களுக்கு அடர்ந்திருக்கிற அநியாயங்களுக்கு நானும் பொறுப்பு கூற வேண்டும் என்று மக்கள் கூறுகிற போது அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வது என்பதே மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. எங்களுடைய அரசியல் உச்சபீடம் இது சம்பந்தமான ஒரு அவசர அரசியல் நடவடிக்கையை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இருந்தாலும் நிதானமாக பக்குவமாக சிந்திக்கிற கட்சி என்ற அடிப்படையில் இந்த விஷயங்களை சரிவர கையாள்வதற்கு அரசாங்கத்துக்கு காலக்கெடு கொடுக்க வேண்டும். இந்த நாசகார சக்திகள் குறித்த அவசர சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இவ்வாறான உணர்வுபூர்வமான கருத்துக்களை பகிரங்கமாக பேசி மக்களை ஆத்திரமூட்டி ஆவேசமூட்டி வன் செயல்களில் ஈடுபட வைத்தவர்கள் குறித்து அதற்கான மேடை அமைத்து கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்த அரசாங்கம் குறித்து மக்கள் மிக விசனத்தோடும் ஆத்திரத்தோடும் ஆவேசத்தோடும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை தனது அமைச்சு பதவி தொடர்பிலும் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கருத்து வெளியிட்டார். அரசாங்கம் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது சம்பந்தமாக தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுப்பது சம்பந்தமான விஷயத்தில் முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவருடைய அமைச்சு பதவிதான் பிரதான காரணமாக இருக்குமானால் அதை முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் துறப்பதற்கு என்றும் தயாராக இருக்கிறார். இது மிக தெளிவாக நான் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் இந்த அமைச்சரவையில் இருக்கிற எவரையும் விட 2 தடவைகள் அமைச்சரை பதவியை துறந்தவன் என்ற அடிப்படையில் மிக பெருமையோடும் உறுதியோடும் சொல்லக்கூடிய விஷயம் அது.
இந்த தீர்மானம் சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் உச்சபீடம் மிக தீர்க்கமாக கூடி ஆராய்ந்திருக்கிறது. அந்த தீர்மானத்தை எடுக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அலுத்கம சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று திருகோணமலை நீதிமன்றத்திற்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டத்தரணிகள் இங்கு வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலை தொடர்ந்தும் இந்த நாட்டிலே நடைபெறக்கூடாது என்பதுதான் எமது வேண்டுகோள். அதற்காக இந்த நாட்டில் நீதியும் ஒழுங்கும் நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காக அரசாங்கம் மிக மிக கவனமாகவும் பொறுப்பாகவும் இனி வரும் காலங்களில் நடக்க வேண்டும். ஒவ்வொரு இனமும் இந்த நாட்டிற்கு உரியவர்கள் என்ற எண்ணம் ஒவ்வொரு இனத்திற்கும் உருவாக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் யாவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று, அது மட்டுமல்ல பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு இனத்திற்கும் சுதந்திரமாக வாழ்வதற்கு அடிப்படை உரிமை உண்டு. அதை காக்க வேண்டிய பாரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. அவர் முஸ்லீமாக இருக்கலாம், அல்லது தமிழராக இருக்கலாம், அல்லது சிங்களவராக இருக்கலாம். இந்த நாட்டிலே தற்போது வடக்கிலே ஒரு விதமாக ஒரு சிறுபான்மையினம் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே வடக்குக்கு வெளியே இன்னொரு சிறுபான்மையினம் வேறொரு கோணத்திலே அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே சட்டமும் ஒழுங்கும் சரியாகவும் நடத்தப்பட்டிருந்தால், அத்தோடு நீதி சரியாக செயல்படுத்தப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவிதங்களை தடுத்திருக்கலாம். இன்று இத்தகைய நடவடிக்கைகள் இனிமேலும் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்றால், இந்த பிரச்சினைக்கு இந்த உரியவர்கள் வெகு விரைவிலே கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் நீதி முன் நிறுத்தப்படுதல் வேண்டும். பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்கள் இந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் பதில் கூற வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துவோம். தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடந்த அலுத்கம சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து அமைச்சர்களும் கட்சி அரசியல் பேதமின்றி செயற்பட வேண்டும் என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். அவ்வாறான நடவடிக்கைக்கு இணைந்து செயற்பட தமது கட்சி தயார் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1958 ஆண்டு தமிழர்களுக்கு எதிரான இன கலவரத்தினையும் அதன்பின் 1983 ஆண்டு வரை கண்மூடித்தனமாக இன ரீதியிலான தாக்குதல்களை மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் அனுமதித்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் இன ரீதியான வளர்ச்சியை வீழ்த்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியின் விஸ்வரூபமே 30 வருடமாக பாரியதோர் உள்நாட்டு யுத்தத்துக்கான ஆயுத போராட்டத்திற்கு வழிவகுத்தது என பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்பில் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத விடத்து மீண்டும் ஓர் அழிவை நோக்கி இந்த நாடு நகருமே தவிர அபிவிருத்தியை நோக்கி நகராது என்பதே தமது கட்சியின் நிலைப்பாடு என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக. துரதிருஷ்டவசமாக இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து சிறுபான்மைகளின் உரிமைகளை வன்முறையூடாக அடக்குவதற்கு பழகிக் கொண்டவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களூடாக இன்னும் திருந்தவில்லை என்பதற்கு இந்த நடவடிக்கை ஒரு எடுத்துக்காட்டு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முஸ்லிம் மக்களின் எதிர்காலம் குறித்து அனைத்து முஸ்லிம் கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் இதற்கான சகல அர்ப்பணிப்புகளையும் செய்வதற்கு தயாராக உள்ளதாகவும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். பேராதனை போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று அறைக்குள் தமது 18 அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளதாக கூறி அரச குடும்ப நல சுகாதார வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் போராட்டம் 5வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பேராதனை போதனா வைத்தியசாலையில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்கு சுகாதார அமைச்சரின் பணிப்பின் பேரில் அமைச்சின் சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஆனந்த குணசேகர இன்று அங்கு சென்றிருந்தார். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் நிர்வாகத்தினருடன் பணிப்பாளர் நாயகம் கலந்துரையாடினார். පවුල් සෞඛ්‍ය සේවා නිලධාරීන්ට සිදු කරන ලද අකටයුතු
குடும்பநல சுகாதார அதிகாரிகள் முன்னெடுக்கும் இந்த போராட்டம் மற்றும் அது தொடர்பான அனைத்து விடயங்களையும் கையளித்துள்ளோம். இதன் உண்மை நிலைமை தொடர்பில் பிரதி பணிப்பாளர் நாயகம் அமைச்சருக்கும் சுகாதார செயலாளருக்கும் தெளிவுபடுத்துவார் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஆராயப்பட்ட விடயங்களை நாளை 12 மணிக்கு இடம்பெறவுள்ள அமைச்சருடனான கலந்துரையாடலின் போது தெரியப்படுத்த உள்ளோம். இதன் போது பிரச்சினையை தீர்ப்பதற்கான முயற்சியை எடுப்போம். தடுத்து வைத்திருக்கும் சூழலை நான் காணவில்லை. குடும்ப நல உத்தியோகத்தர்கள் சிலர் சுயேட்சையாக செயற்படுகின்றனர். இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியை அச்சுறுத்திய சம்பவத்தை மையப்படுத்தி கொட்டக்கல சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை மீள் அறிவித்தலின்றி நேற்று முதல் மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று அங்கு வந்த நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். நாங்கள் இங்கு வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் வைத்தியர்கள் வரவில்லை. பிள்ளைக்கு ஊசி மருந்து ஏற்ற வேண்டியுள்ளது. பல மணி நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது உரிய நேரத்தில் ஊசி மருந்தை ஏற்றாவிட்டால் எமக்கு பிரச்சனை ஏற்படும். வலிகாமம் வடக்கு மக்களை அவர்களது சொந்த இடங்களில் மீள்குடியேற்றுமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் செயற்படுவதாகவும் இதன்போது குற்றம் சுமத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா ராணுவமும் அதன் அரசாங்கமும் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களை அகதிகளாகவே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் போர் முடிந்து 5 ஆண்டுகள் ஆகியும் எங்களுடைய மக்கள் கையேந்தி வாழுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாவல்குழியிலே ஒரு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் ஒன்றை ஏற்படுத்திவிட்டு அந்த அத்துமீறி குடியேறிய அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவர் நேரில் வந்து உறுதிகளை வழங்கி அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை சட்ட ரீதியாக மாற்றிவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த குடியேற்றம் நிச்சயமாக அகற்றப்பட்டே தீர வேண்டும். எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்டவர்களுக்கு இந்த மண்ணிலே இருத்தி காணிகள் கொடுக்கப்பட்டு உறுதிகள் கொடுக்கப்படுவது என்பதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை எல்லாரும் சேர்ந்து யாழ் மாவட்டமே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில நாங்கள் போராட்டம் நடத்தி மக்களிடம் ஒன்றுமில்லை, இனி வாழ்வதற்கில்லை. பாமில் உள்ள மக்கள், விதவைகள், ஊனமுற்றவர்கள் இப்படியான ஆக்களுக்கு பெற்றுக் கொடுத்த போனால் அங்கே பஞ்சம் பசி தாண்டவமாடும். ஒற்றைய நாளில் 104 குடும்பமும் வந்து நிவாரணம் பெற்றதென்றால் அவ்வளவு பஞ்சத்தில் இருக்கணும் என்றதை நீங்க யோசிச்சுக் கொள்ளும். இங்கு அரசாங்கம் ராணுவம் திட்டமிட்ட வகையில் தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனையை உருவாக்க முயற்சி செய்கின்றது. வலிகாமம் கிழக்கு மக்களை, வடலாய் மக்களை அவர்களது சொந்த காணியிலிருந்து நடுத்தெருவுக்கு துரத்திவிட்டு வலிகாமம் வடக்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களை கொண்டு இங்கு குடியேற்றுவதனூடாக இந்த 2 தரப்பு தமிழ் மக்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு இந்த அரசும் இராணுவத்தினரும் முயற்சி செய்கின்றார்கள். தமது மண்ணில் தாங்கள் மீள குடியேற வேண்டும் என்றும் அந்த மண்ணில் மீள குடியேற முடியாத பட்சத்தில் அவர்கள் தொடர்ந்து போராடுவதற்கு தள்ளப்படுவார்கள் என்பதையும், இது மனித குலத்து நீதிக்கு எதிரான விடயம் என்பதையும், இது 1000 மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதி என்பதையும் அந்த மனுவில் அவர்கள் ஜனாதிபதிக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார்கள். இடம்பெயர்ந்த அத்தனை மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அந்த மக்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீள்குடியேற்றம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் உள்ளடங்கிய மகஜர் ஒன்றை ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு கோப்பாய் பிரதேச செயலாளரிடம் கையளித்தனர். எரிபொருள் மானியத்தை விரைவாக வழங்கக் கோரி சிலாபம் பகுதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சிலாபம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சிலாபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருள் மானியத்திற்கு பதிலாக அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்று மானிய திட்டம் தமக்கு தேவையில்லை என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீண்டும் எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதன்போது மீனவர்கள் மீன்பிடி படகுகளில் கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
අධිකරණ අමාත්‍ය රවුෆ් හකීම් මහතා තවදුරටත් එම තනතුරේ රැඳී සිටිනවාද යන්න පිළිබඳව තීරණය කිරීමට පක්ෂය දැන් ඔහුට අවස්ථාව දී ඇත. එම පක්ෂයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී HMM ஹாரிஸ் மஹதா பவசனவா. குறிப்பாக மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முழுமையாக அரசுக்கு இருக்கின்றபடியினால் ජනතාව ආරක්ෂා කිරීමේ සම්පූර්ණ වගකීම රජයට තිබෙනවා. ඒ නිසා ආණ්ඩුවට දැඩි ලෙස බලපෑම් කිරීමට මා ඇතුළු පක්ෂයේ 90% තීරණය කර තිබෙනවා. අධිකරණ ඇමති වෙලා ඉඳලා තමන්ගේ ජනතාව ආරක්ෂා කරන්න තමන්ට නොහැකි වීම පිළිබඳව සිය කනගාටුව පළ කරන බව මීට පෙරත් හකීම් ඇමතුමා දැනුම් දුන්නා. ඒ නිසා තනතුරේ දිගටම ඉන්නවද නැද්ද කියන එක ගැන තීරණයක් ගන්න පක්ෂය ඔහුට දැන් අවස්ථාව ලබා දීලා තිබෙනවා. මීට අමතරව හෙට ඉතා වැදගත් තීරණයක් දැනුම් දීමට අද පැවති සාකච්ඡාවේදී තීරණය වෙලා තිබෙනවා. මුස්ලිම් ජනතාව ආරක්ෂා වන පරිදි තීරණයක් නායකත්වයේ ගනී කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. பாதுகாக்கக்கூடிய அழுத்தம் தரக்கூடிய ஒரு முக்கியமான முடிவினை தலைமைத்துவம் எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். தற்போது கிடைத்த செய்தியொன்று, அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கான முடிவை எடுப்பதற்கான சகல அதிகாரங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்பீடம் கட்சியின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீமுக்கு வழங்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முழுமையாக அரசுக்கு இருக்கின்றபடியினால் அரசுக்கு மிகவும் அழுத்தம் தரக்கூடிய வகையில் கட்சி கடுமையான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நான் உட்பட அதிலிருந்த 90% பிரதிநிதிகள் வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு குறிப்பாக அவர் ஏற்கனவே இந்த நீதி அமைச்சராக இருந்து கொண்டு தன்னுடைய சமூகத்தை பாதுகாக்க முடியாமல் இருப்பதை வெட்கப்படுகிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து தான் அமைச்சில் இருப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான முழுமையான பொறுப்பினை அவருக்கு இன்று உயர்பூடம் அனுமதி அளித்திருக்கின்றது. இது சம்பந்தமாக தலைமைத்துவம் நாளை முக்கியமான அறிவிப்பு ஒன்றினை வெளியிட உள்ளதாக இந்த இன்றைய நடந்த உச்சபூட கூட்டத்தில் அறிவித்திருக்கின்றார். எனவே குறிப்பாக சமூகத்தை, முஸ்லிம் சமூகத்தை குறிப்பாக இந்த கட்டத்தில் பாதுகாக்கக்கூடிய அழுத்தம் தரக்கூடிய ஒரு முக்கியமான முடிவினை தலைமைத்துவம் எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் வெளியிட்ட மேலதிக கருத்துக்களை நியூஸ் பஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். ஸ்டெஃப்னி. Thank you, Dharani. Speaking to News First a short while ago, Sri Lanka Muslim Congress parliamentarian HMM Harris noted that the party had given party leader and Justice Minister Rauff Hakim the opportunity to decide on whether he will continue in his position. He said that the SLMC would announce a decision on the matter tomorrow. குறிப்பாக மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முழுமையாக அரசு. The government has a responsibility to protect the people. Thereby, everyone in our party, including myself, have decided to exert pressure on the government. He has said on more than one occasion that he has failed to enforce the law as the Justice Minister. Thereby, the party has given him the opportunity to decide if he will continue in this position. Our party hopes to announce a decision on this tomorrow. We hope to take a decision that will ensure the safety of the Muslim community. அழுத்தம் தரக்கூடிய ஒரு முக்கியமான முடிவினை தலைமைத்துவம் எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை திருநாட்டில் தற்போதுக்கு தேவைப்படுகிறது ஒற்றுமையும் ஐக்கியமும் சகவாழ்வும். ஆகையால் எந்த விதத்திலையும் வேதங்களை உருவாக்காமலுக்கு நமக்குள்ளே எந்த விதமான பகைகளையும் உருவாக்காமல் இலங்கை திருநாட்டில் வாழ்கின்ற சிங்கள மக்கள், இஸ்லாமியர்கள்,
தமிழ் பேசும் அனைவருமே ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். අපි කෙලවරක් නැති තරමට ලේහලපු ජාතියක්. තවත් நாங்கள் முடிவில்லாது இரத்தம் சிந்திய இனம். மேலும் இரத்தத்தை சிந்துவதற்கு எமது உடலில் இரத்தம் கிடையாது என நான் நினைக்கின்றேன். 2% பெருமதி இல்லாத குண்டர்களின் ராஜ்யமாக இது காணப்படுகின்றது. இந்த நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். மக்கள் அமைதியாக இருந்தால் இதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாது. போராட வேண்டும். මහජනයා නිශ්ශබ්දව සිටියොත් නෙමෙයි හඬනගා කෑ ගැනීමෙන් කවුරු දහස් ගණනක ඉතිහාසය තුළ අපේ හැම විටම මෑම් කළේ 1000 ஆண்டு வரலாற்றில் அனைத்து இனத்தவருடனும் நாம் ஒற்றுமையாக இருந்துள்ளோம். அனைத்து மதத்தவருடனும் சமாதானமான முறையில் இருக்கவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவுமே நாம் நடவடிக்கை எடுத்திருந்தோம். பிரிவு அல்ல, ஒற்றுமையே எமது சமயத்தில் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் எமது கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய நிலைமை அல்ல இது. இது அனைத்து சமயத்தவர்களுக்கும் உரித்தான நாடு. அனைத்து இனத்தவரும் வாழ வேண்டிய நாடு. அனைத்து உரிமைகளும் உள்ள நாடு. සමාන අයිතිවාසිකම් තිබෙනා රටක්. අපි කනගාටු වෙනවා එක පැත්තකින් ඒ இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் எமது கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த சம்பவத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எமது கண்டனத்தை வெளியிடுகின்றோம். கமராக்கள் இல்லாத 1915ஆம் ஆண்டுக்கு செல்வதா அல்லது கமராக்கள் உள்ள 2014ஆம் ஆண்டில் இருப்பதா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சம்பவங்கள் வெளியாகின்றமையினாலேயே இது அனைத்தும் நிகழ்கின்றன. இவ்வாறான சம்பவத்தை சிங்களம், தமிழ், முஸ்லிம் அல்லது வெளிநாட்டவர் செய்திருந்தாலும் சட்டத்தின் பிரகாரம் அது குற்றமாகவே கருதப்படுகின்றது. நாட்டின் பொது போக்குவரத்து சேவைக்கு மக்களின் வரிப்பணமும் பங்களிப்பு வழங்குகின்றது. ஆகவே பொதுமக்களின் நலன் கருதி பொது போக்குவரத்து சேவை உரிய முறையில் இடம்பெற வேண்டியது அவசியமாகும். மஸ்கெலியா நோட்டன் பிரதான வீதியே இது. சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியை 6க்கும் மேற்பட்ட கிராம மக்களும் 12 பாடசாலைகளில் சேர்ந்த மாணவர்களும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த வீதியூடாக போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்கள் உரிய முறையில் சேவையில் ஈடுபடுவதில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வீதியூடாக போக்குவரத்தில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் சேவையில் ஈடுபடாமையால் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். பெரிய சிரமத்தில் இருக்கோம். நடந்து போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் போகிறதும் சரி, எங்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக வேலைகளுக்கு போகிற பொதுமக்களுக்கும் சரி, இல்லாட்டி ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் சரி, இது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இல்லாட்டி ஒரு வீல் எடுத்துகிட்டு போக வேண்டி வரும். வீலுக்கும் இங்கேருந்து ஒரு 600-700 ரூபாய்க்கு அளவு பெரிய ஒரு தொகை தானே கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை தானே. குறிப்பிட்ட டைமுக்கு பிள்ளைங்க ஸ்கூல் போகலாம். பிள்ளைகளை அனுப்புறேன்னா டைமுக்கு பஸ் இருக்காது. அங்கே 6:30 மணிக்கு 6:30க்கு போகிற பஸ் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்க அந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு போய் சேருது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback